டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி தலைவர்கள் தடுமாற்றம் அடைந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட டெல்லி முதலமைச்சர் அதிஷி தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். அதே தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அல்காலம்பாவும் பின்னடைவை எதிர்கொள்கிறார். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் முன்னிலை நிலவரம் மாறி மாறி வருவதால் தொண்டர்கள் கலக்கம் அடைந்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி தலைவர்கள் தடுமாற்றம் அடைந்து வருகின்றனர். டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் பின்னடைவை சந்திக்கிறார். கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட டெல்லி முதலமைச்சர் அதிஷி தொடர்ந்து பின்னடைவை எதிர்கொள்கிறார். அதே தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அல்காலம்பாவும் பின்னடைவை எதிர்கொள்கிறார். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் முன்னிலை நிலவரம் மாறி மாறி வருவதால் தொண்டர்கள் கலக்கம் அடைந்து காணப்படுகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில பெரும்பான்மையான தொகுதிகள், அதாவது ஆட்சி அமைக்க தேவையான தொகுதிகளை காட்டிலும் கூடுதலான தொகுதிகள்ல பாஜக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவது. 40க்கும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில இந்த சட்டமன்ற தேர்தலில் நட்சத்திர வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்ந்து அவர்கள் தடுமாற்றத்திலேயே இருக்கிறார்கள். குறைந்த அளவு வாக்குல அவர்கள் முன்னிலையில் செல்வதும், அதே குறைந்த அளவு வாக்குல அவர்கள் பின்னடைவை சந்திப்பதும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக டெல்லி முன்னாள் முதலமைச்சராகவும் ஆம் ஆத்மியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட ஒரு 212 வாக்குகள் குறைவாக பெற்று தற்போது ஒரு பின்னடைவில் இருக்கிறார். ஆனால் இந்த நிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. தற்போது ஒரு 212 வாக்குகள் மட்டுமே அவர் பின்னடைவில் இருக்கக்கூடிய நிலையில இந்த வாக்குகளை அவர் அதிக அளவு வாக்குகளை பெறுவதில் தொடர்ந்து சிக்கல் இருக்கிறது. அந்த தடுமாற்றிலேயே அவர் இருக்கிறார். அதே போல கல்காஜி தொகுதியில போட்டியிட்ட டெல்லி முதலமைச்சர் அதிஷி தொடர்ந்து பின்னடைவிலேயே இருக்கிறார். அதே போல அதே தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அல்காலம்பா தொடர்ந்து பின்னடைவில் இருக்கிறார். அதே போன்று இந்த தொகுதியில நட்சத்திர வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பலரும் தொடர் பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய நிலையில பாஜக தொடர்ந்து அதிக அளவிலான இடங்களை பெற்று தொடர் முன்னிலையில இருக்கிறது. குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலை வைக்கக்கூடிய தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் பிரவேஷ் வர்மா தற்போது அந்த 200க்கும் அதிகமான வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதே போன்று முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா அவர் போட்டியிட்ட அந்த ஜங்புரா தொகுதியில தற்போது முன்னிலையில் இருந்தாலும் அதுல குறைந்த அளவு வாக்கு வித்தியாசத்திலேயே அவர் முன்னிலையில் இருப்பதாக அந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரம் என்பது தெரிவிக்கிறது. அதே போன்று கால்காஜி தொகுதியில டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷி பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ரமேஷ் பித்தூரி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். அவர் அந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே தெரிகிறது. இந்த வகையில நட்சத்திர வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குகளை பெறுவதில் தொடர்ந்து தடுமாற்றத்தையே சந்தித்து வருகிறார்கள். நட்சத்திர வேட்பாளராக ஒருவர் களமிறக்கப்பட்டால் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளையே அதிக அளவில் பெற்று அந்த முன்னிலை நிலவரத்தை அவர் வகிப்பார்கள். ஆனால் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டெல்லி தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்கள் ஒரு கடுமையான ஒரு போட்டியில அவர்கள் இரண்டு கட்சிகளுக்கும், பாஜக ஆம் ஆத்மி என இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்களுக்கு இடையே ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது. அதன் காரணமாக சுமார் 100, 200, 300 வாக்குகள் வித்தியாசத்திலேயே அவருடைய வெற்றி தோல்வி அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.